சோய் ஃபுட்ஸு, சோயா சங்க்கு, சோயா பீன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறப்ப இதெல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்தால் நமக்கு வந்து டெஸ்டாஸ்டிரோன் வந்து கம்மியாயிடும், ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகிடும், இவ்வளோ சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் சிம்பிளாக ஒரு 1 மினிட்ல வந்து ஷார்ட் வீடியோ போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்லீட் ஆகுது, இல்லை சோயா சங்க் சாப்பிட்டா வந்து கைனோகெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்றப்ப கான்ஃபிடென்ஸாக அதெல்லாம் ஃபார்ம் ஆகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லையா. அதுக்காக தான் இங்கே ஒயிட் போர்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்டெப்த்தாக அது ஏன் ஃபார்ம் ஆகாது, எதுக்காக ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒயிட் போர்டு எக்ஸ்பிளனேஷன். உங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஐ கேரண்டி இதுக்கப்புறமா சோயா சங்க் சாப்பிட்டா கைனோகெமிஸ்ட்ரியா வரும்னு யார் சொன்னாலும் உங்களால் தெளிவாக ஒரு பதிலை சொல்ல முடியும். There's nothing stopping you. இது டெஸ்டாஸ்டிரோனோட ஸ்ட்ரக்சர், இது ஈஸ்ட்ரோஜனோட ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பட் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது 19 கார்பன் ஆட்டம், இது 18 கார்பன் ஆட்டம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ஒரு கார்பனும் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸ் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 18th ஒரு மெத்தில் குரூப் அண்ட் 19th ஒரு மெத்தில் குரூப். ஸோ இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, 19 கார்பன்ல இருந்து 18 கார்பன் போகிறப்ப ஒரு கார்பன் வந்து எலிமினேஷன் ஆகுது. ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி கார்பன் ஆட்டம், மெத்தில் குரூப், ஹைட்ராக்சில் குரூப் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா ஜென்ரலாக வந்து நீங்கள் வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறவங்களுக்கு ஏங்க நான் இந்த கெமிஸ்ட்ரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை தான். பட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும் பாருங்க. at the end of the video you will see more interesting stuff. See, இந்த 19 கார்பன்லேருந்து இந்த 18 கார்பனுக்கு இந்த எலிமினேஷன் ஆகிற ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நடக்கும்னா, இங்க இருக்கிற இந்த மெத்தில் குரூப் நமக்கு ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதனால இந்த கார்பன் நமக்கு இங்க கிடையாது. ஸோ இட் இஸ் ஈஸ்ட்ரோஜன். பட் மெயின் திங் என்னன்னா, வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன் கால்ட்? இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகிற என்சைம் என்னன்னா ஆரோமாடேஸ் என்சைம். இது ஏன் ஆரோமேட்டேஸ் என்சைம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கும் நீங்க பார்க்குற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, ஹியர் யூ கேன் சி ஒன் ரிங். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது ஏ ரிங், பி ரிங், சி ரிங், டி ரிங். இந்த ஏ ரிங்குக்குள்ள ஒரு ரிங் நீங்க பாக்குறீங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆரோமா ரிங். அதனால தான் இதை வந்து ஆரோமேட்டேஸ் என்சைம் சொல்றோம். ஸோ இந்த என்சைமை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் கன்வர்ஷன் வந்து இங்க இருந்து இங்க நடக்குது. ஸோ தட் இஸ் ஒய் இது ஆரோமேட்டைசேஷன் சொல்றோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஆரோமேட்டைசேஷன். ஸோ நிறைய பிடிசி யூஸ் பண்ற அத்லெட்ஸா இருக்கலாம், பிடிசி யூஸ் பண்ற நிறைய பேருக்கு நிறைய கைனோகெமிஸ்ட்ரி லைக் ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கைனோகெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுறதுலாம் வந்து இந்த ரீசன் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. லைக் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் சப்ஸ்டன்ஸ் நேம்ஸ். இந்த மாதிரி ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த என்சைமை ரியாக்ஷன் பண்ண விடாம தடுத்தும். இட் மீன்ஸ் இட் இன்ஹிபிட்ஸ் த என்சைம். இன்ஹிபிட்னா அந்த ரியாக்ஷனை பண்ண விடாம தடுக்குது, இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் எடுக்கிறப்ப இந்த என்சைம் வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் முக்கியமா நம்ம எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கோம், இல்லை நீங்க 6 பேக் வச்சிருங்க, இல்லை ரொம்ப ஒபீஸா இருங்க, பட் இந்த என்சைம் வந்து பிசியாலஜிக்கலாவோ இல்லை ஜெனட்டிக்கலா உங்ககிட்ட வந்து நிறைய இந்த என்சைம் வந்து இருக்கு அப்படின்னா, நோ மேட்டர் வாட் உங்களோட டோட்டல் டெஸ்டாஸ்டிரோன் வந்து ஒரு 600 நானோகிராம் டெசிலிட்டர், ஒரு 800, 900, 1000 இருந்தா கூட ஈஸியா இந்த என்சைம் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் கன்வர்ஷன் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். இது ஒரு கிரேசி எக்ஸாம்பிள் சொல்லலாம். எதுக்காக ஃபேட் ரொம்ப ஒபீஸா இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஏன் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, டெஸ்டாஸ்டிரோன் வந்து லெவல் கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் என்சைம். ஏன்னா ஃபேட் செல்ஸ் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகுறப்ப, ஃபேட் செல்ஸ் அதிகமாக பாடியில் இருக்கிறப்ப அந்த ஃபேட் செல் இந்த என்சைம் கூட ரொம்ப ரெஸ்பான்ஸ், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். இன்னும் ஒரு கிரேசி எக்ஸாம்பிளும் இருக்கு. ஃபீமேல்ஸ்க்கு நார்மலாகவே வந்து ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி மென்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஃபேட் அப்படின்றது வந்து டெபாசிட் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் திஸ் என்சைம். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஈஸ்ட்ரோஜனில். நம்மக்கிட்ட ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள். அண்ட் முக்கியமாக இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால், எல்டிஎல்
லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுறது. சிம்பிள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஸ்டெராய்ட் ரிங்குன்னு சொல்லுவாங்க, பேசிக்காக பயோகெமிஸ்ட்ரி ஃபிசியாலஜி இதெல்லாம். ஸோ இங்கே நம்ம ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி நிறைய கார்பன் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 27 கார்பன் மாலிகூல் வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் வந்து கொலஸ்ட்ரால், எல்டிஎல். ஸோ இதுலேருந்து இந்த 20 ஒரு 6 கார்பன் மாலிகுலை எலிமினேட் பண்ணிட்டு இப்போ 21 இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரெக்னனிலான். ஸோ தென் ப்ரொஜெஸ்ட்ரான். அதுக்கப்புறமா நமக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், ஸோ லைக் செக்ஸ் ஹார்மோன்ஸ், டிஹெச்இ டேஹைட்ரோ எபிஆண்ட்ரோஸ்டரோன், அதுலேருந்து நமக்கு டெஸ்டாஸ்டெரோன், அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு கன்வர்ஷன்ஸ் நடக்கிறதுனால இதை ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம். அண்ட் இதில் ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம், தென் இங்கே ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் போட்டோம்னா இது டிஹெச்டி டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டெரோன். இது போல் சின்ன சின்னதாக மாடிஃபை, இந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி தான் நமக்கு வந்து பிஇடிஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸோட சில டெரிவேட்டிவ்ஸ்லாம் வருது. ஓகே ஃபைன். இப்போ இதுக்கும் நம்ம சோயா சங்க்ல இருக்க ஈஸ்ட்ரோஜனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஸ்ட்ரக்சர், இது வேற எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே நம்ம ரிங்கு போனோம்னா யூ கேன் யூஸ் தட் ரிங். அதை நான் டபுள் பாண்டாக போட்டு வச்சிருக்கேன், அதை எப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். இதுவும் ஈஸ்ட்ரோஜன் தான், பட் இது பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன், பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சோயா ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஈஸ்ட்ரோஜன் இருக்கு சாப்பிடாதீங்க, ஈஸ்ட்ரோஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், டெஸ்டாஸ்டெரோன் வந்து கம்மியாயிரும் அப்படின்லாம், அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் இது பிளான்ட் பேஸ்ல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன். சிம்பிளா ஜஸ்ட் இதை நம்ம இன்டெப்தாலாம் பார்க்க போறது கிடையாது. இதை பத்தி நம்ம இன்டெப்தா பார்க்கணும்னா இன்னொரு செப்பரேட்டாக ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவே எதுக்காக எடுக்கலாம், பட் அதெல்லாம் தேவை கிடையாது, நாட் நீடட். இங்க பார்த்தாலும் தெரியும், இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஃபுல் பேக்கடா இருக்கு பாருங்க இந்த ஈஸ்ட்ரோஜன். பிகாஸ் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா இது கம்பேர் பண்றப்ப அப்படி கிடையாது, சேம் ஈஸ்ட்ரோஜன் தான், ஆனா இது வந்து ஒரு வீக்கர் எஃபெக்ட். ஒரு ஆண்ட்ரோஜன் சைட்ல இருக்கிற கன்வர்ஷன்ல இருக்கிற ஒரு ஹார்மோனோட ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட் பிளான்ட்ல பிரசன்ட் ஆகிருக்கிற இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு இருக்குமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் பிரசன்ட் ஆகிருக்கிற நம்ம சோயா சங்க் சாப்பிட்டோம்னா ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா மை ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்லி நோ. அதுக்காக தான் இந்த ஒரு செப்பரேட் வீடியோ. ஆகாது. நிறைய இடத்துல இந்த ரீசர்ச்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது 5 மடங்கு 10 மடங்கு டெய்லி நீங்க சாப்பிட்றதுனால கூட ஈஸ்ட்ரோஜன்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இங்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரு டீ கடையில் வந்து ஒருத்தர் தம் அடிச்சுக்கிட்டு லெமன் டீ குடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கையில போயிட்டு நீங்க ஏன் தம் அடிக்கிறீங்கன்னு கேட்டா, எனக்கு பழக்க தோசைங்க, அதனால நிப்பாட்ட முடியல, ஸோ சம்டைம்ஸ் நான் இதை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1-2 சிகரெட் தம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, லெமன் டீ ஏன் குடிக்கிறீங்கன்னா டைஜஷன் இஷ்யூ இருக்கு, அதனால டைஜஷன்லாம் சரியா இருக்கணும், நான் சாப்பிட்றது வந்து கரெக்டாக டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். ஆனால் பார்த்தா போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே எந்த விஷயத்த எப்படி ஓவர் வியூ பண்ணி பார்க்கணுன்றது வந்து தெரியாது. அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் சோயா ஜங்க்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்குன்னா இருக்குதான், பட் அந்த ஒரு மேட்ரு மட்டும் அதை சாப்பிட்றதுனால ஈஸ்ட்ரோஜன் வந்து டெவலப் ஆக போகுது. இப்போ ஒருத்தர் ஒபீஸா இருக்காரு, அவர் பாடியில் ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் லெவல் மேபி அவரோட ஹெல்த் மார்க்கர்ஸ்ல அதிகமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒபீஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டெரோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஹெல்த் மார்க்கர்ஸ் ஆர் ஜெனட்டிக். ஸோ சில பேருக்கு நார்மலாகவே ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்குன்னா அவங்க இப்போ டெய்லி ஒரு 100-150 கிராம் சோயா சங்க் சாப்பிட்றதுனால இது இன்க்ரீஸ் ஆகுமான்னு பயப்படுறது தேவையே கிடையாது. அது ஒரு புத்திசாலித்தனமே கிடையாது. ஸோ ஃபிசியாலஜிக்கலாக ஒரு ஹார்மோன் ஃபிசியாலஜியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸில் இருக்கக்கூடிய இந்த கன்வர்ஷன் ப்ளஸ் இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்லாம் ஒரு 100-150 கிராம் டெய்லி நம்ம சோயா சங்க்ஸ் ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால ஈஸ்ட்ரோஜன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறது கண்டிப்பாக விலகாத ஒரு விஷயம். நீங்கள் சோயா சங்க் தான் சாப்பிட்ணுன்னா தாராளமாக சாப்பிட்லாம், சிம்பிள்.